இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்தே அவங்களுக்கு மக்களுக்கு விரோதமாக, உழைப்பாளி மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட எடுத்த எல்லாவற்றையுமே நாங்கள் விமர்சிச்சிருக்கோம். ஆட்சிக்கு சில மாதங்களிலேயே அவங்க இந்த 8 மணி நேர வேலை என்பதை, வேலை நேரத்தை மாற்றி அமைப்பது என்பது ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க சட்டமன்றத்தில். அந்த நிறைவேற்றுகிற நிலையில் நாங்கள் தோழமை கட்சிகள்லாம் இணைச்சி வெளிநடப்பே என்பதே பண்ணோம். ஆட்சிக்கு கொஞ்ச காலத்திலேயே அது ஒரு மாநில அளவில் அதுக்கான போராட்டத்துக்கான திட்டமிடுதல் நடைபெற்ற போது தான் அப்புறம் முதலமைச்சர் அதை வாபஸ் வாங்கினார். அதனால் நாங்கள் ஏதோ இப்போ தான் புதுசாக விமர்சிக்கிறோம், இப்போ தான் சர்ச்சையாக இருக்கின்ற மாதிரிலாம் கிடையாது. மின் கட்டணத்தை ஏற்றின போது நாங்கள் விமர்சிச்சிருக்கோம், கடுமையான போராட்டத்தை நடத்தியிருக்கோம். சொத்து வரி, மத்திய அரசாங்கம் சொத்து வரியை உயர்த்தினா தான் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு, நகராட்சி நிர்வாகங்களுக்கு பணம் தரேன்னு சொல்கிறான், ஆகவே நாங்கள் சொத்து வரியை உயர்த்தினோன்னா அவங்க நியாயப்படுத்தின போது நாங்கள் அதை ஏற்கலை. மத்திய அரசாங்கம் மக்களுக்கு இடையூறாக அல்லது மக்களுக்கு சுமையை ஏற்றக்கூடிய வகையில் ஒரு நிபந்தனையை போடுறான்னா அதையா நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? எனக்குரிய பங்கை கொடுன்னு நீங்கள் கேட்குறதுக்கு பதிலாக அவன் ஒரு நிபந்தனை போடுறதுக்காக வேணால் ஏதோ வேறு ஒரு நாட்டிலேருந்து நிபந்தனை போடுற மாதிரி இதெல்லாம் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொத்து வரி உயர்வுக்கு எதிராக. அதனால் எவ்வப்போதெல்லாம் எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு மாறான ஒரு நடவடிக்கையை மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிறதோ எல்லா காலத்திலுமே நாங்கள் விமர்சிட்டு வந்திருக்கோம். இப்போ எடுத்த முக்கியமான விஷயம் என்பது தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது, அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறதா, தமிழ்நாட்டில் நிலவுகிறதா அப்படின்ற கேள்வி அவர் எழுப்பினார். அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய மாநில மாநாடு அங்கே நடக்குது. மாநில மாநாடுன்ற போது ஒரு சின்ன அளவில் பெரிய, ஏன்னா அகில இந்திய மாநாடு மதுரையில் நடக்க போகுது. அதுக்கு தான் ஒரு பெரிய திரட்டுதல் என்பதை நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் இந்த தடவை நடைபெற இருக்குது. அதனால் இங்கே ஒரு சிறிய அளவிலான ஒரு 7,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஊர்வலத்தை நடத்துறது தான் எங்களுடைய திட்டம். அதை எஸ்பி கிட்டே நேரடியாக பார்த்து சொல்லியே இது பண்ணணும். அப்புறம் சில நாட்கள் கழித்து எஸ்பி அழைச்சி பேசி 7,000 பேருனாலும் விழுப்புரம் ஸ்தம்பிச்சு போயிடும், பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது, அதனால் ஊர்வலத்தை நீங்கள் தவிர்த்துருங்க, அனுமதி தர முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் கலந்து பேசி சார் ஊர்வலத்தை தவிர்த்துருவோம், செந்தொண்டர் அணிவகுப்பு மட்டும் நடத்திக்கிறோம் அப்படின்னு திரும்ப எஸ்பிகிட்ட போய் சொன்னோம். அது ஒரு 1500 பேருக்குள்ளே தான் அப்படின்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கிட்டால் அது நான் என்னென்னு கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையை எங்கள்கிட்ட சொன்னார். திடீர்னு பேரணிக்கு முதல் நாள் மாலை செந்தொண்டர் அணிவகுப்புக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு லெட்டர் முதல் நாள் சாயந்தரம் கொடுக்குறாங்க. அதாவது எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, யூனிஃபார்ம் இது பண்ணியாச்சு, ஷூ வாங்கியாச்சு, மார்ச் பாஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்தாச்சு, வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணியாச்சு, அவங்கெல்லாம் வர்றதுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசி நிமிஷத்தில் காவல்துறை இப்படி அனுமதி மறுத்தா எவ்வளோ பெரிய இந்த ஏற்பாடுகள் பூரா எவ்வளோ பெரிய வீணு, எவ்வளோ நேரத்தை அதுக்கு செலவு பண்ணிருக்கான். நாங்கள் சொல்லும்போதே அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருந்தால் அந்த ஏற்பாடு பூரா பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை, அதாவது கடைசி நேரத்தில் அனுமதி மறுப்பது.